பெருமை, செல்போன், பொய் பேசுதல், கோபம், பொறாமை, கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கம், இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்குது? சின்ன பசங்க எல்லாரையும் இப்போ எது திரும்ப அடிமையாக்கி வச்சிருக்குது? செல்போன் தான். என்ன அடிமையாக்கி வச்சிருக்கு? செல்போன் தான். அதில் மணிக்கணக்காக பார்க்குறோம். அதனால சாத்தா அவங்களை எந்த வழியில் தெரியுமா கூப்பிட்டு போகிறான்? கெட்ட வழியில் தான் கூப்பிட்டு போகிறான். சரிங்களா? இவன் அவனுக்கு எல்லாமே அப்படியே இருக்குது. என்னென்ன இருக்குன்னா, சினிமா, கெட்ட பழக்கம், கெட்ட நண்பர்கள், பொறாமை, இப்போ இப்படி இருக்குது. இவனை சுற்றி அவங்கள 2 பேரையும் சுற்றி இப்படி இருக்க தொட்டி இவங்களால் நகர முடியுமா? நகர முடியாது. எப்படி இருக்கும்? ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம பாவம் இருந்ததுன்னா ஏசப்பாக்குள்ள வர முடியாது. சரிங்களா? நம்ம கிட்ட ஃபுல்லா பாவம் இருக்குது. இதனால என்ன பண்ண மாட்டேன்றோம்? ஒரு செல்போனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்றோம். ஒரு எங்கன்னா போகணும்னா ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றோம். ஏன்னா அவன் தான் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். இந்த அதிகாரத்தின் இருளில் தான் இப்போ இவன் இருக்கிறான். இதோ இங்கே இருக்கிற எல்லாமே பிசாசு கொண்டு வர்றது தான். ஸோ நம்ம இப்போ இவங்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகணும்னா ஏசப்பா வந்தாதான் ரிலீஸ் ஆக முடியும். இல்லைன்னா இவன் எப்படி இருப்பான்? இந்த பாவத்திலே தான் இருப்பான். சரி, இப்போ முதல்ல பேராசை அப்படின்ற ஒரு இருளை எடுத்துருவோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண போறீங்க? அழகா சொல்ல போறீங்க. சரிங்களா? நீங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு பலனா உடைச்சாதான் இவங்க என்ன பண்ண முடியும்? அந்த பழக்கத்துல இருந்து ஆண்டு என்ன பண்ண முடியும்? வெளியில கொண்டு வர முடியும். சரிங்களா? அதனால நீங்க சவுண்டா என்ன பண்ண போறீங்க? சொல்ல போறீங்க. சரிங்களா? முதல்ல இங்க இருந்து சொல்லுங்க. சரிங்களா? சொல்லுங்க. இதுதான் உங்க சவுண்டா? இன்னும் சவுண்ட் சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. அடுத்தது 3ஆவது சொல்லுங்க. சொல்லுங்க. பாய் சவுண்ட் வரலையே. ஆமா, சினிமா. 4ஆவது சொல்லுங்க. என்ன பழக்கமா? சொல்லுங்க. பெரிய நீங்க சொல்லுங்க. கெட்ட பழக்கம் சொல்லுங்க. அப்பதான் அவனுக்கு விடுதலை. நீங்க சொல்லாத வரைக்கும் விடுதலை கிடையாது. இப்படியேதான் வச்சுட்டு இருப்பான். என்ன பண்ணுவான்? கெட்ட பழக்கத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா, உடச்சிடலாமா? கெட்ட பழக்கத்தை உடச்சிடலாங்களா? சரிம்மா. அடுத்தது என்னமை? எனக்கு பொறாமை கேட்கல, ஆமைன்னு தான் கேட்குது. சொல்லுங்க. பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. உடச்சிடலாமா? ஓகே. அடுத்தது என்ன ஆசை? சவுண்ட் நீங்க சொல்லுங்க. பாய்ஸ் சொல்லுங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. ஆமா, அதையும் என்ன பண்ணலாம்? உடச்சிடலாம். சரி, அவனை ரிலீஸ் பண்ணிடலாமா? சொன்னவங்களா நீங்க போயிடுமா? உங்க சொல்லிட்டாங்களா? யார் யார் சொல்லிட்டீங்க? இந்த லைன் ஃபுல்லா சொன்னவங்களா நீங்க போயிடுங்க. நீங்க போங்க. 6 பேர் போயிடு. மிச்சம் 6 பேர் நில்லுங்க. டேய் இவனை சொல்ல நில்லு. டேய் உண்டங்க உன்னை போ சொன்னா இவன் தான் முடிஞ்சிருச்சுன்னா ரிலீஸ் பண்ணோம். இப்ப இவங்கிட்ட 6 விதமான பழக்கம் இருக்கு. சரிங்களா? அதை முதல்ல என்ன பண்ண போறோம்? லைனா தம்பி நில்றா. சொல்றா. தூக்கி போடுறா. என்ன அவனை அங்க போய் நில்றா. சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. என்ன படியாமை? சரி, உடச்சிடலாமா? சரி, அவன் உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். முதல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, அதை தான் நம்ம என்ன பண்றது இல்ல. ஒரு அம்மா அப்பா சொன்னா நம்ம என்ன பண்றோம்? சீப் என்ன பண்றோம்? அசட்டை பண்றோம். முதல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். சரிங்களா? அப்ப நீங்க கையை ஓகே சொல்லுங்க. கீழ் படிவும் சொல்லுங்க. சொல்லுங்க. கீழ். என்னம்மா இப்படி சொல்றீங்க? சவுண்டா சொல்லுங்க. சரி, கீழ் படி உடச்சிடலாமா? எங்கடா உடச்சிடலாம். அடுத்ததுமா 2வது என்ன? என்னதுமா? என்ன போன்? ஆமா, இப்ப கையை உயர்த்தி எல்லாம் இதுக்கு அப்புறம் செல்போனே தொட மாட்டோம் சொல்ல போறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? அதானே பார்த்தேன். சொல்லுவீங்க நீங்க. எங்களுக்கு அம்மா அப்பா கூட வேணாம், ஆனா செல்போன் தான் வேணும்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துடாமா? இந்த உலகத்துல செல்போன் நல்லதுதான். இங்க பாரு தம்பிங்களா, செல்போன் நல்லதுதான். ஆனா அது நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. அது உங்களை என்ன பண்ணும்? வாழ வைக்கும், உங்களை அழிச்சிரும் செய்யும். சரியா? அப்போ உங்களுக்கு செல்போன் வேணும் தான். இப்போ நம்ம போற ஜென்ரேஷன் செல்போன் வேணும். ஆனா எது பிரயோஜனமோ அதுபடி உங்க செல்போன் நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்க செல்போன் பார்த்துனே இருக்கீங்க, நடுவில் உங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, செல்போனை நீங்க மறைக்கிறீங்கன்னா அந்த செல்போன் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு அர்த்தம்? அவங்களுக்கு பிடிக்காததான் நீங்க என்ன பண்றீங்க?
நீங்க ஒருவேளை செல்போனை பார்க்க சொல்ல உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாத என்ன பண்ணலாம். அப்போ உங்க அம்மாவுக்கு தெரியும், அப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் நல்லதா என்ன பண்றாங்க. அப்போ நீங்க செல்போன் வேணும், ஆனா எந்த தவறான எண்ணமும் அந்த செல்போன் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ உடச்சிடலாமா சொல்லுங்க. செல்போன் என்னது அது? ரெண்டாவது கேட்கல சொல்லுங்க. செல்போன் இப்போ நல்லதுக்கான பயன்படுத்த சொல்ல. கை சொல்லுங்க. செல்போனை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவேன். இப்போ உடச்சிடலாமா? சரி. மூணாவது என்னப்பா? ஆமா, இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல, என்ன பேசுதல். ஆமா, இப்ப கையை ஊத்தி சொல்லலாமா? முதல் சொல்லுங்க. ஏசப்பா கிட்டையும் சொல்லுங்க. ஏசப்பா கிட்டையும் எங்களுடைய அம்மா அப்பா கிட்டையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. பொய் பேசக்கூடாது சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. நீங்க சொல்றதை பார்த்தா கேட்கல. இருங்க, நீங்க சொன்னது அவங்களுக்கு அம்மா அவங்க சொன்னது கேட்டுதாமா? கேட்டுதா? அவங்க என்ன சொல்ல புரிஞ்சுதா? கேட்கலையா? சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. பொய் பேச கூடாது. சரி, என்ன பண்ணலாம்? போடிச்சிடலாம். நாலாவது என்ன காட்டுறான்? என்ன வார்த்தை? ஆமா, இப்போ நான் சொல்றேன். இப்போ பெரியவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பெரியவங்க, நீங்க உங்க பிள்ளைங்களை வந்து இருக்கிறாங்கன்னா நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க பிள்ளைங்க என்ன வார்த்தை பேசுவாங்க? நீங்க நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா. ஆமா, அப்போ பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா முதல் காரணமே யாரா இருக்கிறோம்? ஆமா, முதல் நீங்க சொல்லுங்க. கையை தூங்க. கெட்ட வார்த்தை. கை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. கெட்ட வார்த்தை என் வாயில இருந்து சொல்லுங்க. வாயில கை வைங்க. என் வாயில இருந்து புறப்படாத இருக்க கடவுது சொல்லுங்க இல்லையா? இப்ப பசங்க சொல்லுங்க. கெட்ட வார்த்தை சொல்லுங்க. எனக்கு வரக்கூடாது. சவுண்டா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை எனக்கு வரக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? உடச்சிடலாமா? சரி. அடுத்ததுமா, பிறரை ஏமாற்றுதல். இருக்கிறதுல பெரிய பாவம் என்ன தெரியுமா? மற்றவனை வந்து ஏமாத்துறது தான். சரிங்களாமா? அது இந்த சின்ன பசங்க இங்க பாருங்க. தம்பிங்களா இங்க பாருங்கம்மா. நம்முடைய வாழ்க்கையில குறைவா இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் நிறைவாய் மாத்துவார். ஆனா மற்றவங்களை ஏமாத்தி அது மூலியமா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நாள் என்ன பண்ணாது, ஆசீர்வாதமா இருக்க கூட. சரியா? இப்ப கையை உயர்த்தி நாங்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நாங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது சொல்லுங்க. நாங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது. சரி, அது என்ன பண்ணலாம்? உடச்சிடலாம். கடைசி என்னமா இருக்கு? ஆமா, ஐயோ, அதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. கோபம் வந்து யாரால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நேத்து கூட நான் ஆரம்பிட்டு என்ன பண்ணேன், கோவப்பட்டேன். ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மள கோவப்படுத்திடுறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கோபம் அது எல்லாருக்கும் என்ன பண்ணுது, அது இயல்பு, மனுஷனோட இயல்பு தான். ஆனா எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றாங்க, கோபம் பண்றாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுது. சரிங்களா? இப்போ அம்மா வந்து ஒரு 10 ரூபா தராங்கன்னா உனக்கு எவ்வளவு தேவைனோ அதுதான் தருவாங்க. இல்ல எனக்கு 100 ரூபா தரணும், 1000 ரூபாய் தரணும், உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தானா எனக்கு மோட்டர் பைக் தான் வேணும்னு சொல்லி என்ன பண்ண, அந்த டைம்ல கோவப்பட்டு ஒரு வாரம் சாப்பிடாது இருக்கிறதோ, அம்மாட்ட பேசாம இருக்கிறதெல்லாம் என்ன பண்றது, கோபம் மனுஷனுடைய என்னது அழிஞ்சு போறது முக்கிய காரணமாயிடும். கோபம் எல்லாருக்கும் வரும், ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடணும், அதுல இருந்து என்ன பண்ணிடணும், வெளியில வந்துடணும். சரியா? இப்ப கையை உயர்த்தி நான் சொல்லுங்க. நான் கோபப்படக்கூடாது. ஆமா, நீங்க சொல்றது பார்த்தா பின்னாடி கேட்கவே இல்லை. சொல்லுங்க. நான் கோபப்படக்கூடாது. கோபம் சொல்லுங்க. கோபம் என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிடும். அதனால நான் கோபப்படக்கூடாது. உடச்சிடலாமா? ஓகே, கை தட்டுங்க. சூப்பர், நல்லா அழகா சொன்னீங்க. பசங்களா போங்கப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா?